எல்லாருக்கும் வணக்கம். புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்தவன். எங்கள் ஊர் கொஞ்ச நாளாக பத்திரிகையிலையும் டிவிலையும் தினந்தோறும் செய்திகள் வருது. நீங்கள் நல்லா பார்த்துருக்கலாம். முதல்ல மீனவர்கள் பிரச்சனை. மீனவர்கள் கடலுக்கு செல்லும்போது அங்கே இலங்கை மீனவர்கள் தாக்குறதும், இலங்கை இராணுவத்தினர் கைது செய்வதும், இது தொடர்கதையாக தொடர்ந்துக்கிட்டு இதுவரையும் தொடர்ந்துக்கிட்டு வருது. நீங்கள் நல்லா கேட்டிருக்கலாம். கோட்டப்பட்டினம், சேதாப்பட்டினம் மீனவர்கள் இந்த பிரச்சனைக்கு உள்ளாகிறாங்க. அடுத்தபடியாக இப்போ வந்திருக்க ஹைட்ரோ கார்பன் திட்டம். இது எங்கள் ஊரில் புதுக்கோட்டையில் ஒரு பகுதியான நெடுவாசல், அதாவது ஒருமிச்ச தஞ்சையில் இருந்த அந்த ஏரியா, எங்கள் ஊர் கூட அதில் தான் இருந்தது முதல்ல. அது எல்லாம் அந்த பகுதி தான் எங்கள் புதுக்கோட்டை மாவட்டத்திலேயே அத்துப்பாசனம் மேட்டூர் நீர்ப்பாசனம் உள்ள பகுதி. அந்த பகுதியில் இப்போ இந்த திட்டத்தை கொண்டு வந்து அதையும் இந்த இயற்கை வளங்களையும் இந்த அரசு, மத்திய அரசு இயற்கை வளங்களை கொள்ளையடித்து எங்களை எல்லாம் புதுக்கோட்டை மாவட்டத்தில், அதுவும் குறிப்பாக இந்த டெல்டா பாசனத்தில் உள்ள எங்களை நடுத்தருவுக்கு கொண்டு வர்றதுக்கான முயற்சி மத்திய அரசு செய்து, இதை தட்டி கேட்க வேண்டிய அமைச்சர்களும் அரசியல்வாதிகளும் எங்கள் ஏரியாவில் நீங்கள் வறண்ட ஆற்றுப்படுகையில் மணல் கொள்ளையடிக்கிறதுக்கும் பதவி சண்டைக்கும் தான் அவங்களுக்கு நேரம் இருக்குது. அவங்க இதை யாரும் கண்டுக்கிறது கிடையாது. இதுவரையும் ஆளுங்கட்சியோ எதிர்கட்சியோ இதை பற்றி வாய் திறந்ததா என்ன அறிவுக்கு இதுவரை தெரியல. இப்படி இருக்கும்போது இந்த எங்கள் மாவட்டத்தை காப்பாற்றுறது, இந்த ஒரு நாள் விசேஷம் என்று நான் அதை இழிவாக பேசவில்லை. அந்த ஜல்லிக்கட்டுக்காக போராடி எனது தம்பி தங்கைகள், எனது சகோதர சகோதரிகள் கிளர்ந்தெழுந்து கடற்கரையில் கடல் அலையா இல்லை இது ஜனங்களின் தலையா என்று கேட்கும் அளவிற்கு கூட்டத்தை கூட்டி ஒரு சரித்திரத்தில் இடம் பிடித்து அந்த ஜல்லிக்கட்டை மீட்டெடுத்த என் அன்பு தம்பி தங்கைகளுக்கு நான் கைகூப்பி கேட்டுக்கிறது. எங்கள் புதுகை மாவட்டத்தின் சேர்ந்த எங்களை காப்பாற்றுவது உங்கள் கையில் தான் உள்ளது. நீங்கள் இது அடுத்தடுத்த மாவட்டத்தை சேர்ந்தவர்களும் இது நம்மளை பாதிக்காது என்று தயவு செய்து நினைத்து விடாதீர்கள். இது ஒவ்வொரு இடமாக பரவக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்கு. ரெண்டாவது, இது அந்த ஹைட்ரோ கார்பன் திட்டங்களை பற்றி எனக்கு அதிகம் தெரியாது. நான் கோயத்தில் வெறும் சாதாரண டிரைவராக ஜோலி செய்து கொண்டு இருக்கிறேன். எனக்கு அவ்வளோதாக மெத்த படித்தவனும் இல்லை. அதனால் எனக்கு அவ்வளோதாக தெரியாது. ஆனால் இதில் வரும் ஊடகங்கள் வரும் செய்திகளை நான் கேட்கும்போது எனக்கு மிகவும் வேதனையாக உள்ளது. இது எனது பகுதி பாதிப்பு என்பதை விட தமிழகத்தில், ஒட்டுமொத்த தமிழகத்தையும் பாதித்தால், எந்த இடத்தில் பாதித்தாலும் எனக்கு அந்த வேதனை தான் உண்டாகும். அதே போல தான் இப்போதும் இருக்கிறது. இதை நான் லைவாக போடுவதற்கும் என்னால் பொறுமையாகவும் என்னால் விவரமாகவும் பேச முடியாது என்பதற்காக தான் நான் வீடியோ பதிவு செய்து உங்களிடம் இதை சொல்கிறேன். நீங்கள் நினைத்தால் எங்கள் வாழ்வை காப்பாற்ற முடியும், எங்களை காக்க முடியும். ஒவ்வொரு இளைஞர்களும், ஒவ்வொரு மாணவனும் எங்கள் பிள்ளைகளாக, எங்கள் வீட்டு பிள்ளைகளாக இருந்து எங்களுக்காக ஒரு நாள் ஒதுக்கி நீங்கள் இந்த அறவழி போராட்டத்தில் கலந்து எங்களுக்கு வெற்றி தேடித்தர அன்போடு தயவோடு உங்களை கரம் கூப்பி கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம்.